பால் குளிச்சுட்டு இருக்கும்போது அவரோட பாடி சின்னதாகிறத அவர் ஃபீல் பண்றாரு. நல்லா ஹைட்டா இருந்தவர் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃப் ஹைட்டுக்கு வந்துருவாரு. ஏதோ பாடியில பிரச்சனையா இருக்கும்னு போய் செக் பண்றாங்க. எதுவும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிருவாங்க. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது. போக போக பால் ரொம்ப சின்னதாயிருவாரு. விட்டா அவரோட பூனையே அவரை சாப்பிட்டுரும். அவரோட ஒய்ஃப் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அப்படியே வாழ்றாரு. அவரோட பொண்ணோட பொம்மை வீடு இருக்கும், அது இவர் கரெக்டா இருக்கும். அவரோட பொண்ணு பேசும்போது இவரோட காது கிளியிற மாதிரி சத்தம் வரும். இதுக்கு மேல அவரோட எபிலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. நார்மலா மனுஷங்க பேசினாலே சவுண்ட் அதிகமா அவர் கேட்கும். அவர் திரும்ப எவ்வளவு சத்தமா பேசினாலும் அவரோட பொண்ணுக்கு கேட்கவே மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு அவருக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கேப்ல அவங்களோட பூனை வீட்டுக்குள்ள வந்துடும். அது இவரை பார்த்த உடனே விரட்டிட்டு வருது. பக்கத்துல இருந்த ஊசி எடுத்துட்டு அது கூட சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. அதுக்கப்புறம் வேகமா ஓடி போய் பூனை வர முடியாத ஒரு கேப் இருக்கும், அதுக்குள்ள பூந்துருவாரு. அதுல பூந்த உடனே கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் அவரை தேடி அவங்களோட ஒய்ஃப் வருவாங்க. இவர் இந்த குப்பை தொட்டியில இருந்து எவ்வளவு கத்துனாலும் அவங்களை கேட்கவே கேட்காது. அவரோட ஷர்ட்டை மட்டும் பார்த்துட்டு பூனை சாப்பிட்டுருச்சுன்னு நினைச்சு அப்படியே விட்டுடுறாங்க. அவரோட கதை முடிஞ்சுன்னு நினைச்சு இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். குப்பை தொட்டியில பார்த்தா இவர் உயிரோடு தான் இருப்பாரு. இவர் எவ்வளவு கத்துனாலும் அவங்களுக்கு சுத்தமா கேட்கல. அதுல இருந்து வெளியே வந்து படியில ஏற ட்ரை பண்றாரு. ஆனா படி பெருசா இருக்கும். பக்கத்துல சாக் பீஸ் கிடக்கும், அதை எடுத்து பெருசா இவரோட பேர் எழுதுவாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு கார்ட்போர்ட் டப்பா இருக்கும், அதை உடைச்சிட்டு உள்ள போய் தூங்குவாரு. இப்படியே கொஞ்ச நாள் ஓடிடும். போக போக சைஸும் ரொம்ப சின்னதாயிருவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வை பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு 8 கால் பூச்சி வந்துடும். அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஒரு டைமுக்கு மேல அது இவரை கடிக்கிற மாதிரி வந்துடும். கையில வச்சிருந்த ஊசியை வச்சு அதை அட்டாக் பண்ணி எப்படியோ தப்பிச்சிருவாரு. ஆனா அந்த பேஸ்மெண்ட்ல இன்னும் நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கும். இன்னொன்னு இவர் அட்டாக் பண்ண வரும்போது தண்ணியில குதிச்சிருவாரு. இவர் இறந்துட்டாருன்னு நினைச்சா அது போயிடும். அதுக்கப்புறமும் ஏகப்பட்ட சிக்னல்ஸ் கொடுப்பாரு. யார் கண்ணுக்குமே இவர் தெரிய மாட்டாரு. இவரோட பொண்ணு நைட்டு வானத்துல இருக்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருப்பா. இவரும் அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியே வரக்காக சின்ன கேப் இருக்கும், அது வழியா வெளியே வருவாரு. இப்போ இவரோட சைஸ் ரொம்ப சின்னதாயிரும். இப்போ இவர் எங்க போனாலுமே இவருக்கு ஆபத்து.